கால் பதித்த 150வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் 6 அருட்சகோதரிகளின் அர்ப்பணிப்பின் வெள்ளி விழா திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். விழாக்கள் மனமகிழ்வை அடிப்படையாக கொண்டு நம்மால் விரும்பி நடத்தப்படுவனவாகும். விழாவின் நோக்கம் நல்லுணர்வு, புத்துணர்வும் பெறுவதே ஆம். அன்பும் சேவையும் என்ற தாரக மந்திரத்தை அடித்தளமாக கொண்டு அன்னை மரியாளின் துணையோடு மகிழ்வித்து மகிழ் எனும் மனதோடு புனித அன்னாளின் அடிச்சுவட்டில் 1834ஆம் ஆண்டு மார்க்விஸ் டி பரோலோ மற்றும் மார்சினஸ் டி பரோலோ அவர்களால் அடித்தளம் இடப்பட்ட நம் அன்னாள் தேவ பராமரிப்பு சபை கடவுளின் விருப்பத்திற்கிணங்கி அன்னை என்று கேட்டார் சபையின் 6 அருட்சகோதரிகளை இந்திய தாய் திருநாட்டிற்கு துன்ப நுகங்களை தகர்த்தெறிய, வறியவரின் வாழ்வில் வளம் ஊட்ட, ஏழை எளிய மக்களின் வாழ்வினில் வசந்தம் காண 1871ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தின் செகந்திராபாத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்நாள் முதல் இறைவன் மட்டும் தங்கள் வாழ்வின் எல்லாம் என்ற தாரக மந்திரத்துடன் ஏழையரின் நெஞ்சமதில் இடம் பிடித்து மக்கள் சேவைக்காக தோள் கொடுப்பதையே இலக்காக கொண்டு தங்கள் சபை வரலாற்றை மனமகிழ்வுடன் பறைசாற்றுகிறது புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. A reading from the book of Leviticus, chapter 25, verses 1 to 4 and 8 to 10. The Lord spoke to Moses on Mount Sinai, saying, "Speak to the people of Israel and say to them, when you enter the land that I am giving you, the land shall observe a Sabbath for the Lord. கடவுளிடம் இருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களை நினைவு கூறும் போதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித அன்னாள்
தேவ பராமரிப்பு சபை சகோதரிகள் அனைவருக்கும் மிகச்சிறப்பாக இன்றைக்கு வெள்ளி விழா கொண்டாடுகிற 6 சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை உலகெங்கும் செய்கிற பணிகளுக்காக மிகச்சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் அவர்கள் செய்து வருகின்ற அர்ப்பண உணர்வு மிகுந்த சேவை நிறைந்திருக்கின்ற அவர்களுடைய பணிகளுக்காக நாம் அவர்களை வாழ்த்துகின்றோம். According to the rule of life of the congregation of the Sisters of St. Anne, the law of chastity, to love God with all my heart and in Him every creature. முக்காலத்தையும் கடந்து எம்மை வழிநடத்தும் மூவொரு இறைவா, கோயிலாகிய திருச்சபையை கலங்கரை தீபமாய் உச்சத்தில் நின்று வழிநடத்தும் மக்கள் அனைவரையும் உமது அரசிற்குள் கொண்டு வர பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குறிப்பாக நமது ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டகை, குருக்கள், அதிலும் திருப்பலி நிறைவேற்றி தரும் அனைவரும், இருபால் துறவியர்கள், மேலும் இவ்வழியில் கலந்து ஜெபிக்கும் அனைவரையும் அருட்கொடைகளாலும் தூய ஆவியின் வரங்கள் மற்றும் கனிகளாலும் நிரப்பி அணையாய் விளக்காய் ஒளி தர வேண்டி அன்னை மரி வழியாக இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். Today we entrust to you the farmers who have lost their livelihood due to heavy rainfalls, pushed into the shadow of poverty, and the farmers who are struggling for their rights at the capital for months together. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் மீண்டும் கையளிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித அன்னா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையே, சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளாய் வாழ்ந்து விலகிச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் ஏற்றலும். நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியால் என்றும் மனநிறைவும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் எங்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தருள திருவிழம் கொள்கிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. Culmination of 150 years of celebration is by no means a small event. The celebration is indeed a proud event for everyone associated with the institution, which came into being on 10th December 1834 and set its Indian mission on 19 February 1871. எங்கெங்கும் காண்கிறேன் உன்முகம் இறைவா, எந்தெந்த அழகிலும் உன் மனம், இயற்கை வளங்கள் எல்லாம் உன்தானம், இயற்கை வளங்கள் எல்லாம் உன்தானம், அது அசையும் ஓசையெல்லாம் உன் நாமம். I feel privileged to extend my warm welcome to all present here on behalf of the congregation of the Sisters of Saint Anne of Providence, South Province, Centennial Celebration of 2021. We are especially thankful to your grace for being the main celebrant of this 150 years of milestone achievement. A project without a Father's blessing is like embarking on a journey full of uncertainties, so your presence here brings us blessings and joy. Now let's have a glimpse of the journey of our Indian mission from 1871 to 2021. The province of Divine Providence, Southern India, proudly presents 150th Jubilee of our Indian mission. The background history of the Sisters of Saint Anne.
Women at risk were sheltered by our founders. Our origin. A married couple, Carlo Tancredi Faletti and Julia Colbert, the Marquis and Marchioness of Barolo, attentive to the signs of God and open to the needs of the times. Our mission, we keep impressed in our minds and hearts that we are destined to glorify God through our service to the little ones and the poor. God calls us to be instruments of His providence, witnesses of His mercy and signs of hope. Our motto, God alone. Our founders, Carlo Tancredi and Julia Di Barolo. Our co-founders, Blessed Enriqueta. The beacon of our light, our ex-provincials and generals. Our General Council in Rome, the Central India, the provincials who ruled our Indian provinces from 1871 onwards. Central India, total number of states 1, number of communities 18, total number of sisters 168. And Northern India, we cover up 6 states, number of communities 24, total number of sisters 138. And in Southern India, we cover up 2 states, Kerala and Tamil Nadu. Communities 22, sisters 136, and our provincial superior, Sister Teresa Cherian. The Eastern India, we cover states 3, and number of communities 16, total number of sisters 133. And Western India, the states 4, communities 24, and total number of sisters 160. May the Lord bless our Indian mission. Continue to journey with us. Nothing marks a celebration or a milestone quite like a cake. It is so symbolic because it's an emblem of a happy day. To mark the end of the Jubilee year, that is 150 years of our Indian mission, let's invite our Provincial Superior, Sir Teresa Cherian, and her team to cut the cake. Happy
a moment to appreciate and acknowledge the goodness of God in the Silver Jubilarians. We celebrate the fragrance of your faithful service to God, dear sisters. For we are a fragrance of Christ to God among those who are being saved. 2 Corinthians chapter 2 verse 15. Dearest Silver Jubilarians, Sister Soli Palam Kandathil, Sister Anita Francis, Sister Jolie Kachapilli, Sister Mary Padathurthi, Sister Amala Savari Alphonse, and Sister Sheila Amalraj. God designed you to make a difference with your life. Dearest sisters, you have reached the 25th year of your service to the Lord. We wish that you celebrate your 50th, 60th, 75th, and centenary jubilee too. Congratulations. May our venerable founders and Blessed Mother Enriqueta intercede for you to carry on the charism and mission of the congregation. God bless you all. Thank you, dear Sister Nambike. Thank you. May I request Teresa Cherian, the Provincial Superior of South Province, to honor our jubilarians with a shawl. Dearest jubilarians, I am glad to convey to you the apostolic blessing of His Holiness Pope Francis and the message of our Superior General, Mother Francisca Sacha. May you experience the profound love of the Most Holy Trinity in every circumstance of your life, so that you may have the strength to continue your mission of bringing hope and joy to the world family and be a gift and blessing to others. Hearty congratulations, your affectionate mother, Sister Francisca Sacha. John F. Kennedy said once, as we express our gratitude, we must never forget that the highest appreciation is not to utter words, but to live by them. On this gracious day, with grateful hearts, we remember our parents and siblings who continue to support us with their powerful prayers. At this glorious moment, we would like to make a quick flashback to the years behind when we were conceived in the womb of our religious family. We thank you, one and all. You